ஹலோ மக்களே! இப்போ நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எம்பின்னா யாரு? எம்எல்ஏன்னா யாரு? இதுல எம்பிக்கு என்ன பவர் இருக்கு? எம்எல்ஏக்கு என்ன பவர் இருக்கு? இப்போ நம்ம பிரதமர் அதாவது பிரைம் மினிஸ்டர சூஸ் பண்ணணும்னு நெனச்சோம்னா, நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்? எம்பிக்கு ஓட்டு போடணுமா? இல்ல எம்எல்ஏக்கு ஓட்டு போடணுமா? அப்புறம் இப்போ நம்ம முதலமைச்சர சூஸ் பண்ற மாரி இருந்தா யாருக்கு நம்ம ஓட்டு போடணும்? எம்பிக்கு ஓட்டு போடணுமா? இல்ல எம்எல்ஏக்கு ஓட்டு போடணுமா? இந்த வீடியோல இது மட்டும் நான் பார்க்க போறது கிடையாது. வேற எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு என்ன நெனச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏவும், அமைச்சரும் ஒண்ணுன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாதுங்க. இத பத்தின விவரங்கள இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு எம்பின்னா யாருன்னு பார்க்கலாம். எம்பின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. தமிழ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லுவாங்க. இந்தியாவுல மொத்தம் எத்தனை எம்பி தொகுதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 543 எம்பி தொகுதி இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல மொத்தம் 40 இருக்கு. அதுல தமிழ்நாட்டு சேர்ந்தது 33 தொகுதியும், மிச்சம் ஒரு தொகுதி யூனியன் டெரிட்டரியான பாண்டிச்சேரி தொகுதியும் ஒரு தொகுதி இருக்கு. இது மொத்தமா சேர்த்து தமிழ்நாட்டுல மொத்தம் 40 எம்பி தொகுதிகள் இருக்கு. இப்போ நான் இங்க பிரதமர சூஸ் பண்ற மாரி இருந்தா, நீங்க எம்பிக்கு தாங்க ஓட்டு போட்டு சூஸ் பண்ற மாரி இருக்கும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி மொத்தம் 543 எம்பி தொகுதி இந்தியால இருக்கு. இதுல 272 தொகுதி எடுத்து எந்த கட்சி அந்த எலக்ஷன்ல நின்னு ஜெயிக்குதோ, அதாவது எந்த கட்சியில அதிகமான ஜெயிச்ச எம்பிக்கள் இருக்காங்களோ, அந்த கட்சி ஆட்சி அமைக்க சொல்ல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த எம்பிகள் ஒருத்தர் பிரதமராவோ குறிப்பிட்ட சில நபர்கள் அமைச்சர்களாக தேர்ந்தெடுப்பாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர், அமைச்சர எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி 272 எம்பிக்கள்ல யாருக்கு அதிக மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. யாருக்கு அதிகமா திறமை இருக்குன்னு பார்ப்பாங்க. யாருக்கு அனுபவம் இருக்குன்னு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லங்க, யாரு அவங்க நின்ன தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்தில ஜெயிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது எல்லாமே யாருக்கு கரெக்ட்டா இருக்கோ அவங்கள பிரதமராவோ, அது மட்டும் இல்லங்க, குறிப்பிட்ட சில நபர்கள் அமைச்சர்களாக தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ நான் சொன்ன மாரி 272 எம்பிக்களையுமே அமைச்சராக்கலாம் நெனச்சீங்கன்னா, அப்படி கிடையாதுங்க. 272 எம்பிக்களால அமைச்சராக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால குறிப்பிட்ட துறைகள் மட்டும் தாங்க இருக்கு. அதனால அந்த துறைக்கான அமைச்சர்கள் மட்டும் தாங்க தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹோம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இல்ல ரயில்வே மினிஸ்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாரி இந்தியால குறிப்பிட்ட துறைகள் மட்டும் தாங்க இருக்கு. அதனால குறிப்பிட்ட அமைச்சர்கள் மட்டும் தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதனால தாங்க 272 பேராலயுமே அமைச்சராக முடியாது. ஆனா இன்னொரு சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பிரதமராகவே இருந்தாலும், அமைச்சராகவே இருந்தாலும் கன்ஃபார்மா நீங்க எம்பி எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சிருக்கணும். அப்புறம் தாங்க உங்கள பிரதமராவோ, அமைச்சராவோ அந்த கட்சியிலேருந்து உங்கள தேர்ந்தெடுத்து பிரதமராக்குவாங்க. இப்ப நம்ம 2வதா எம்எல்ஏ பத்தி பார்க்கலாம். எம்எல்ஏன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சொல்லுவாங்க. தமிழ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை எம்எல்ஏ தொகுதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 237 எம்எல்ஏ தொகுதிகள் இருக்கு. அதாவது இப்ப நீங்க எம்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது மொத்த இந்தியால இருக்க தொகுதி கணக்கு எடுத்துப்பாங்க. எம்எல்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெறும் ஒரு ஸ்டேட்ல இருக்க எம்எல்ஏ தொகுதி மட்டும் தான் கணக்கு எடுத்துப்பாங்க. அதாவது எம்பின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த இந்தியா லெவல்ல இருக்கிறது தான் எம்பி தொகுதி கணக்கு எடுத்து பிரதமராக்குவாங்க. எம்எல்ஏன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஸ்டேட் லெவல்ல ஒரு மாநிலத்து லெவல்ல இருக்க தொகுதிகள மட்டும் கணக்கு எடுத்து, அதிலிருந்து சூஸ் பண்ணி முதலமைச்சர் ஆக்குவாங்க. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை எம்எல்ஏ தொகுதி இருக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 234 எம்எல்ஏ தொகுதிகள் இருக்கு. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஒரு முதலமைச்சர் அதாவது சீஃப் மினிஸ்டர தேர்ந்தெடுக்கிற மாரி இருந்தா, நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏக்கு தான் ஓட்டு போடுவீங்க. உங்களால நேரடியா முதலமைச்சர தேர்ந்தெடுக்கவோ, இல்ல அவங்களுக்கு ஓட்டு போடவோ முடியாது. நீங்க எம்எல்ஏக்கு ஓட்டு போடுவீங்க. அப்புறம் எந்த கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைக்குதோ, அதாவது இந்த 234 தொகுதியில எந்த கட்சி 117 தொகுதிக்கு மேல ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்களோ, அந்த தொகுதியிலேருந்து ஒருத்தர் தாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராவோ, முதலமைச்சராவோ ஆக்கப்படுவாங்க. இப்ப நீங்க அமைச்சராவோ, இல்ல முதலமைச்சராவோ தேர்ந்தெடுக்க மாரி இருந்தா, அந்த ஜெயிச்ச எம்எல்ஏ கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது ஒரு கட்சி 117 எம்எல்ஏக்கள் மேல ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த கட்சியில யாருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு பார்ப்பாங்க. இதுலயும் அதே மாரி தாங்க. யாருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்குன்னு பார்ப்பாங்க. யாருக்கு திறமை அதிகமா இருக்குன்னு பார்ப்பாங்க. யாருக்கு அந்த எம்எல்ஏ தொகுதியில அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. யாருக்கு அனுபவம் அதிகமா சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்கள முதலமைச்சராவோ, சில துறைகளுக்கு அமைச்சர்களாவோ தேர்ந்தெடுப்பாங்க. இதுலயும் அதே மாரி தாங்க. அந்த 117 எம்எல்ஏக்களாலயும் அமைச்சராக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட துறைகள் மட்டும் தாங்க இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப நீர்ப்பாசன அமைச்சர், மின்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லிட்டு குறிப்பிட்ட அமைச்சர் அவைகள் மட்டும் தான் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் 34 அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த மாரி குறிப்பிட்ட துறைகளுக்கு அமைச்சர்கள் இருக்கிறதுனால மட்டும் தாங்க 117 எம்எல்ஏக்களாலயும் அவங்களால அமைச்சர்களாக முடியாதுங்க. குறிப்பிட்ட துறைகளுக்கு சில நபர்கள் மட்டும் தாங்க அமைச்சர்களா ஆக்க முடியும்.
ஸோ இதுதாங்க எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் உள்ள வித்தியாசங்கள். இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எம்பிக்குன்னா என்ன பவர் இருக்கு, எம்எல்ஏக்கு என்ன பவர் இருக்கு, எம்பியால் என்னென்ன பண்ண முடியும், எம்எல்ஏல என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எம்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 2 எம்பி இருக்காங்க. அதாவது வந்து லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பின்னு சொல்லிட்டு மொத்தம் 2 எம்பி இருக்காங்க. இதில் லோக்சபா எம்பினா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஓட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அதாவது இந்த 534 தொகுதியில் நிற்கிற எம்பிகளுக்கு நம்ம ஓட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அவங்க தாங்க வந்து லோக்சபா எம்பின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்களவை எம்பின்னு சொல்லுவாங்க. இப்போ ராஜ்யசபா எம்பினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 18 ராஜ்யசபா எம்பிகள் வந்து ஆகலாம்னு சொல்லிட்டு இருக்கு. அதில் வந்து இப்போ அவங்க அவங்க எப்படி ஆகுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எம்எல்ஏக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சட்டசபையில் வந்து அந்த 18 ராஜ்யசபா எம்பிக்கு யார் யார் நிற்கிறாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்க வந்து ராஜ்யசபா எம்பியாக ஆக்குவாங்க. இதுதாங்க ராஜ்யசபா எம்பி. தமிழ்நாட்டுக்கு மொத்தம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாரி மொத்தம் 18 ராஜ்யசபா எம்பியும் 39 லோக்சபா எம்பிகளும் இருக்காங்க தமிழ்நாட்டை சார்ந்து. ஸோ இவங்களுக்கு என்னென்ன வேலைலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பிங்கிறவங்க வந்து ஒரு மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணி நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க. அதாவது வந்து இப்போ எம்பி அவங்க தொகுதி மற்றும் அவங்க மாநிலத்தை, அதாவது வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஒரு எம்பி இருக்காங்கன்னா அவங்க தொகுதியும் சேர்த்து தமிழ்நாட்டையும் சேர்த்து நாடாளுமன்றத்தில் அவங்க தொகுதிக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ்நாடு என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் அதை பற்றி பேசுவாங்க, விவாதிப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, இப்போ ஏதாவது ஒரு புதுசாக நாடாளுமன்றத்தில் புதுசாக பிரதமராலோ இல்லை அந்த பிரதமர் கட்சியை சேர்ந்த அமைச்சர்களாலோ ஏதாவது அவங்க துறையை சேர்ந்து மாற்றமோ இல்லை ஏதாவது புதிய ஒரு சட்டமோ கொண்டு வர மாதிரி இருந்தாலோ அதை பற்றி கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கும். என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் கொண்டு வந்து நல்லதா, இந்த சட்டத்தால் யாராக நல்லது நடக்கும், இந்த சட்டத்தினால ஏதாவது தீமைகள் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு இதை பற்றின விவாதங்களை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பாங்க. அப்புறம் என்ன பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாட்டை சேர்ந்த பிரதமர், அதாவது இந்தியா சேர்ந்த பிரதமரோ இல்லை அந்த பிரதமர் கட்சியை சார்ந்த அமைச்சர்களோ வந்து அவங்க ஏதாவது புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரும் மாதிரி இருந்தால் அந்த சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க. தாக்கல் பண்ணுறப்ப எம்பிக்கெல்லாம் சேர்ந்து அது எதுக்காக கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு விவாதம்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அந்த சட்டம் வந்து எல்லா எம்பிக்களுக்கும் கொண்டு வரதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சட்டத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்புறம் அந்த குடியரசுத் தலைவர் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த குடியரசுத் தலைவர் அந்த சட்டத்தை படிச்சுட்டு அதில் சைன் போடுவாங்க. அவங்க சைன் போட்ட பேர் தாங்க அந்த சட்டம் வந்து இந்தியாவில் செல்லுபடி ஆகப்படும். ஸோ இந்த மாதிரி அவங்க தொகுதி மற்றும் மாநிலத்துக்காகவும் சரி, ஏதாவது ஒரு புதுசாக சட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த சட்டம் எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காகவும் சரி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஏதாவது அமைச்சர்கள் அவங்க துறையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர மாதிரி இருந்தால் அந்த மாற்றத்தை எதுக்காக கொண்டு வரீங்க, அந்த மாற்றத்தினால என்னெல்லாம் பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தை கேட்கறதுக்காகவும் சரி, எம்பிங்க வந்து அவங்க பவர் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மாநிலத்துக்காக அவங்க நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கும் அவங்களுக்கு பவர் இருக்குங்க. அடுத்ததாக எம்எல்ஏக்கு என்ன பவர் இருக்கு சொல்லி பார்க்கலாம். ஸோ எம்எல்ஏங்கிறவங்க வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளேயே வந்து அவங்க தொகுதிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா அது வந்து சட்டப்பேரவையில் பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ எம்பி எப்படி ஒரு மாநிலத்தை ரெப்ரசென்ட் பண்ணி நாடாளுமன்றத்தை பேசுவாங்களோ அதேமாரி எம்எல்ஏ வந்து அவங்க தொகுதிக்காக ஏதாவது பிரச்சனையோ அவங்க தொகுதிக்காக ஏதாவது தேவைப்பட்டாலோ அதை பற்றி வந்து சட்டமன்றத்தில் பேசுவாங்க. அப்புறம் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் ஏதாவது அவங்க துறையில் மாற்றம் கொண்டு வரும் இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் அவங்க துறையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரும் இருந்தாலோ இல்லை ஏதாவது புதுசாக பண்ணுற மாதிரி இருந்தாலோ அதை வந்து சட்டமன்றத்தில் சொல்லுவாங்க. அதை பற்றி வந்து எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புவாங்க. இப்போ இந்த மாற்றங்கள் தேவையா, இதனால யாராருக்கெல்லாம் என்னென்ன யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் விவாதிப்பாங்க. அது மட்டுமே இல்லைங்க, ஏதாவது வந்து ஸ்டேட் லெவலில், அதாவது மாநிலத்து லெவலில் ஏதாவது ஒரு புதுசாக சட்டம் கொண்டு வர மாதிரி இருந்தால் அதை என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர்களோ அமைச்சர்களோ சட்டமன்றத்தில் தெரிவிப்பாங்க, தாக்கல் பண்ணுவாங்க. அதை பற்றி வந்து எம்எல்ஏக்கள் வந்து அந்த சட்டம் வந்து அந்த மாநிலத்துக்கு தேவையில்லை சொல்லிட்டு விவாதம் செய்வாங்க. விவாதம் பண்ணிட்டு பேர் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் வந்து அந்த சட்டம் வந்து அந்த மாநிலத்துக்கு கொண்டு வந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சட்டத்தை வந்து கவர்னருக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்புறம் வந்து கவர்னர் வந்து அந்த சட்டத்தை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுவார். அவர் சைன் பண்ணிட்ட பேர் தாங்க அந்த மாநிலத்தில் அந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகப்படும். இதுலேயும் அதே மாதிரி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் ஏதாவது புதுசாக சட்டம் கொண்டு வர மாதிரி இருந்தால் அதை வந்து எல்லா எம்பிக்களும் முடிவு பண்ணி வந்து பிரசிடென்ட், அதாவது வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்பிச்சி வைப்பாங்க. அவங்க சைன் போட்ட பேர் வந்து இந்தியா லெவலில் வந்து அந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் குடியரசுத் தலைவர்கிட்ட அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த சட்டம் வந்து இந்தியா ஃபுல்லாக செல்லுபடி ஆகணும்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட அமைச்சு வைப்பாங்க. இப்போ இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏக்களை வந்து ஒன்றா சேர்ந்து கவர்னர்கிட்ட அமைச்சு வைப்பாங்க. இப்போ கவர்னர் சைன் போட்டாங்கன்னா அது வந்து அந்த மாநிலத்தில் மட்டும்தாங்க செல்லுபடி ஆகப்படும். மாநிலத்தை தாண்டி வந்து அங்கே சட்டம் வந்து செல்லுபடி ஆகப்படாது. ஸோ இவங்களால் அப்புறம் என்னெல்லாம் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, இப்போ சட்டமன்ற சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுக்காகவும் சரி, இல்லை சட்டமன்ற துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறதுக்காகவும் சரி, இல்லை வந்து குடியரசுத் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டு, இவங்கள செலக்ட் பண்ணுறதுக்காகவும் சரி, இவங்க தாங்க, அதாவது வந்து எம்எல்ஏக்களை தாங்க ஓட்டு போட்டு அவங்க வந்து செலக்ட் பண்ண முடியும்.
ஸோ இந்த மாரி எம்எல்ஏக்கள் வந்து அவங்க தொகுதிக்காகவும் சரி, அது மட்டும் இல்லைங்க, ஏதாவது மாற்றம் கொண்டு வர மாதிரி இருந்தாலும், புதுசா சட்டம் கொண்டு வர மாதிரி இருந்தாலும், அதை பத்தி சட்டசபையில பேசுறதுக்காகவும் சரி, சபாநாயகர், துணை சபாநாயகர், அது மட்டும் இல்லைங்க, குடியரசுத் இவங்க 3 பேருக்கும் ஓட்டு போட்டு செலக்ட் பண்றதுக்காகவும் சரி, எம்எல்ஏக்கள் வந்து அவங்க பவரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க எம்எல்ஏக்கு உள்ள வித்தியாசமும், எம்பிக்கு உள்ள வித்தியாசமும். எம்எல்ஏக்கு என்னென்னலாம் பவர் இருக்கு, எம்பிக்குல என்னென்னலாம் பவர் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பிரதமர் சூஸ் பண்ணுறீங்கன்னா யாருக்கு ஓட்டு போட சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ முதலமைச்சரை சூஸ் பண்ணுறவங்க யாருக்கு ஓட்டு போட சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, எம்எல்ஏக்கும் அமைச்சர்களுக்கும் உள்ள வித்தியாசங்களையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எல்லா எம்எல்ஏக்களாலையும் அமைச்சராக முடியாது. குறிப்பிட்ட சில எம்எல்ஏக்களாக மட்டும் தாங்க அமைச்சராக முடியும். அதுவும் யார் சொல்லி இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.